வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான். வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பாகிஸ்தான் முதல் ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல் நேம்ல நிறைய ஃபேக்கான சேனல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் இன்னமும் எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏகப்பட்ட நிறைய சீரீஸ் இருக்கு. உமன்ஸ் 100 லீக், மென்ஸ் 100 லீக், இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் ஓடிஐ சீரீஸ், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரீஸ்லாம் வர்ற போது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸ்11 ஆப்ல. உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் விட்ராவல், ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீ. ஈஸியா வின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து பிட்ச் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிட்ச்ல வந்து ஓடிஐ அப்படிங்கிறது, இன்டர்நேஷனல் ஓடிஐ அப்படிங்கிறது ஒரே ஒரு மேட்ச் கிட்ட தான் நடந்திருக்கு ரீசெண்டா. அது போக டொமஸ்டிக்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. நம்ம சிபிஎல் இதெல்லாம் ஆடி இருக்காங்க. பட் டொமஸ்டிக் நிறைய ஆடி இருக்காங்க. பட் இன்டர்நேஷனல் T20 இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும் ரொம்ப கம்மியாவே தான் ஆடி இருக்காங்க. இது வந்து பிட்ச் ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் நல்லா ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ் பிட்சை பொதுவாக பவுலர்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்சா தாங்க இருக்கும். அண்ட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க ரீசெண்டா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து இந்தியா 359 அந்த மேட்ச்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல 151க்கு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆல் அவுட்டும் ஆகியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸோட பாசிபிள் 11 தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் எப்படி நல்ல ஒரு ஆடக்கூடிய ஒரு டீம், நல்ல எஃபெக்ட் போட்டு ஆடக்கூடிய டீம். பட் முன்ன இருந்த மாதிரி இல்லை. பட் கம்பேர் டு பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கு தான் இப்போ வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிளா வந்து பிரண்டன் கிங், லிவிஸ், கார்டி, அடுத்து சாய் ஹோப், ரூதர்ஃபோர்டு, கிரீவஸ், அதுக்கப்புறம் கார்ஸ், ஷெப்பர்டு, மோட்டி, அடுத்து வந்து சம்மர் ஜோசப், சீரஸ். ஓரளவுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு டீமா தான் இந்த டீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து டாப்ல பார்ப்போம். பேட்டிங் ஆர்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் வைஸா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பிரண்டன் கிங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடையாது. லிவிஸ்க்கும் அதே போலதான் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கார்த்திக்கும் அதே போல மட்டும்தான் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சாய் ஹோப்புக்கு பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம் விக்கெட் கீப்பரோட ஆப்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு மேட்சுக்கு மினிமம் வந்து அவங்க 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 2 கேட்ச் பிடிச்சாங்கனாலே 8 பாயிண்ட் வச்சு பார்த்தா கூட 16 பாயிண்ட் வந்துடும். அதே போல இப்போ இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஃபீல்டிங் பண்றாங்க அப்படின்னா அந்த 50வது ஓவர் ஃபுல்லா வந்து பாகிஸ்தான் ஆடும்போது என்ன பண்ணுவாங்க, கடைசி பால்லாம் வந்து தேவையில்லாம ரன் ஓடி ட்ரை பண்ணுவாங்க. முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஓடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டம்பிட் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது மினிமம் ஒரு நம்ம தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் வந்து சாய் ஹோப்புக்கு வந்து விக்கெட் கீப்பர் மூலமாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் அந்த டபுள் ஆப்ஷன். அண்ட் ரூதர்ஃபோர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் தான் இருக்கு. கிரீவஸ்க்கு வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. நீங்க இப்போ ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல ஒரு சில மேட்ச் வந்து பவுலிங் ஒரு ரொம்ப ஓவர் பவுல் பண்ண மாட்டாரு, பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங்கும் பண்ணுவாரு, பிளஸ் நல்ல யங் டேலண்டட் பிளேயர் அப்படிங்கிறதுனால பவுலிங்கும் பண்ணுவாரு. ஸோ பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்து கிரீவஸ்க்கு இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன். அப்புறம் ரோட்டன் சேஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு. அவர் வந்து குறைஞ்சது ஒரு மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ அப்படிங்கிறதுனால 2வது மெயின் ஸ்பின்னராகவும் அந்த டீம்ல இருக்கிற காரணத்தினால 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஸோ பேட்டிங்கும் பண்ணுவாரு, ஒரு கணிசமான ரன் பேட்டிங் ஆடுவாரு, பவுலிங்கும் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்டும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் தான். ஸோ அவர் இத்தனாவது ஆர்டர் இறங்குறாரே, அதனால அவர் வந்து பவுலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுமா கிடையாது. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி
ஷெப்பர்ட் வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் பிரகாசமா தான் இருக்கு. ஸோ பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. மோட்டிக்கு மட்டும் ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் சமர் ஜோசப்க்கு வந்து ஒன்லி பவுலிங் ஆப்ஷன், ஜேடன் சீலஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பவுலிங் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப கவனமா பார்க்கக்கூடியது அந்த டபுள் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு யாருக்கெல்லாம் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா சாய் ஹோப்புக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ சாய் ஹோப் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா தூரம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடியது கிரீவஸ்க்கு வந்து 2வது டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 3வது டபுள் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்டன் சேஸுக்கு வந்து 3வது டபுள் ஆப்ஷன், 4வது வந்து ரொமாரியோ ஷெப்பருக்கு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த 4 பேரை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இதுல நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபார் எடுத்துக்காட்டு இன்னைக்கு வந்து சேஸ் வர்றாரு, ரொம்பலாம் இல்லை, ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஒரு எல்பி எல்லாம் ஏதோ ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, அதுக்கும் ஒரு நம்ம வந்து ஒரு 40 பாயிண்ட் வச்சுக்கோம். அந்த 4, 6 எல்லாம் சேர்த்து குறையாம 70 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதுவே ஒரு பிரண்டன் கிங் வந்து பேட்டிங் பண்ணி ஒரு 50+ ரன் வந்து அடிச்சு கொடுத்தாதான் அந்த பாயிண்டை வந்து அவரால் ஈக்குவல் பண்ண முடியும். அதனால இந்த டபுள் ஆப்ஷன்ஸான பிளேயரான சாய் ஹோப்பு, அதுக்கப்புறம் கிரீவஸ், அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ரோட்டன் சேஸ், இந்த 4 பேரையுமே நம்மளுடைய டீம்ஸ்ல வந்து ரொம்ப கவனமா அவங்க வந்து பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா மினிமம் இந்த 4 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சது வந்து ஒரு 240 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியான வாய்ப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பிரண்டன் கிங், லெவிஸ், கார்த்திக், ஸோ நம்ம ரூதர்ஃபோர்டு, இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர்ல நம்ம சரியா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரூதர்ஃபோர்டு வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க இந்த ஐபிஎல் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடினார். அதுக்கு முன்னாடியும் சரி ஸ்ரீலங்கா டூர் அப்படின்னு சொல்லி நிறைய இதுல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு ரூதர்ஃபோர்டு வந்து. இந்த கார்த்திங்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த பிரண்டன் கிங்கும் சரி லிவிஸும் சரி எப்படி அப்படின்னா ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா ஒரு 2-3 மேட்ச் மட்டும்தான் நல்ல பேட்டிங் ஆடுவாங்க. மீதி எல்லா மேட்சுமே கொஞ்சம் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பவுலிங்னு பாத்தீங்கன்னா மோட்டி கண்டிப்பா அவருடைய 10 ஓவரை வந்து பவுல் பண்ணுவாரு. மினிமம் வந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சமர் ஜோசப் அந்த டீமோட இனிஷியல்ல கூட பவுல் பண்ணுவாரு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஷெப்பர்டு, சமர் ஜோசப், ஜீலஸ், இந்த 3 பேர் தான் இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ சமர் ஜோசப் கிட்ட இருந்து நான் கண்டிப்பா 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அதே போல ஜீலஸ் என்னுடைய ஃபேவரட் பிளேயர். நம்ம ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் போது நான் ஜீலஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லா மேட்ச்லயும் ட்ரை பண்ணேன். குறைஞ்சது 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாகிஸ்தான் ஒன்றும் ஆஹோ ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆடக்கூடிய டீம்லாம் இல்லை. இப்போ கூட நம்ம பார்த்தோம், இந்த 3 டீம் ஆடக்கூடியது கூட ட்ரை சீரீஸ்லாம் பார்த்தோம். ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற லெவலுக்கு ஒன்றும் ஆடலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதே டீம்ல உங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம போறது யாரை வச்சு ட்ரை பண்ணலாம்னா சமர் ஜோசப் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, ஜீலஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, அதே போல வந்து ஷெப்பர்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து ரோட்டன் சேஸுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, அதுக்கு அடுத்தபடியா சாய் ஹோப்புக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். இந்த 5 பேரையுமே நீங்க வந்து கிராண்ட் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம வந்து பாகிஸ்தானோட பாசிபிள் 11 வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ பாகிஸ்தான் டீம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கிறாங்க. டஃப் ஃபைட் வரும், பட் ஹோம் அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸுக்கு இருக்கு. இங்க வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சவுஃபிக்கு வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும், அயூபுக்கு வந்து பேட்டிங்கும் பண்ணுவாரு பிளஸ் பவுலிங்கும் பண்ணுவார், அது ரொம்ப முக்கியமானது. பாபர் அசாம் உங்களுக்கே தெரியும் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன். ரிஸ்வான் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். விக்கெட் கீப்பிங்கோட இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னன்னு தெரியும். சால்மான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் 2 ஆப்ஷனுமே இருக்கு. ஒரு சில மேட்ச்லாம் வந்து அவர் கண்டிப்பா பவுலிங் பண்ணுவாரு. குஷில்சாவும் அதே போலதான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான். அடுத்து அஸ்ரஃப், ஃபஹீம் அஸ்ரஃபும் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாரு.
மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க எல்லாருமே வந்து ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான், வேற யாருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்கு, அயூப் கிட்ட போங்க. அயூப் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யங் டேலண்டட் பிளேயர். ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல போய் நல்லா ஸ்கோர் பண்ண ஒரு பிளேயர் தான். ஸோ நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பிளஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பவுலிங் ஆப்ஷனுங்கிறது அந்த ஃபேண்டசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அயூப் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றதுனால நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் ரிஸ்வான், சொல்லே வேணாம். உருட்டினாலும் மேட்சுக்கு மேட்ச் 30 to 50 ரன் வந்து அடிச்சிருவாரு. நம்ம வந்து இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாம் பார்த்தோம் இதுல நடக்கும்போது. அது போக விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேற இருக்குங்கிறதுனால நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாரு. ஒரு ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பிளேயரை நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சர்மா, குஷில் ஷாவன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே கம்ப்ளீட் இன்னைக்கு மேட்ச்ல கட்டாயம் பவுலிங் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 6வதா வந்து அயூப் இருக்கிறாரு. ஸோ 7வதா வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு. ஸோ 8வது தான் இவர் இருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது ஓவர் எத்தனை ஓவர் போடுவாங்க, 80 ஓவரா இல்லையா, 50 ஓவர் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 ஓவர் போடுறதுக்கு பெர்ஃபெக்டான பவுலர்ஸ் இருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் அபர் அஹ்மத் மட்டும்தான் இருக்கிறதுனால அயூப் வந்து ஒரு 5 ஓவர் போடலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 5 ஓவர் போடலாம். இல்லைன்னா குஷில் ஷா மட்டுமே 5 ஓவர் போடலாம், இல்ல சல்மான் மட்டும் 5 ஓவர் போடலாம். அதனால பவுலிங் இருக்குன்னு சொல்லி கண்மூடித்தனமா இவங்களை நம்பாதீங்க. ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் இருந்தாலும் கண்டிப்பா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுப்பாங்கிறது $1,000,000 கொஸ்டினால ரொம்ப அவசரப்பட வேணாம். இவங்களுக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேணாம். அப்படியே கொடுத்தாலும் ஆகாஷ் சல்மானுக்கு வேணா கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் பண்ற பாத்தீங்கன்னா சௌஃபிக்கும் பாபர் அசாம் மட்டும்தான் டாப்ல வந்து பண்றாங்க. பாபர் எடுக்காம டீம் செட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். 10 கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி, அதுல ஒரு 7 டீம் வரைக்கும் பாபர் அசாம் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர். சௌஃபிக்கும் அதே மாதிரி தான், உருட்டினாலும் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், நல்ல டேலண்டான பிளேயர். நான் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ ரன் வரைக்குமாச்சும் அடிப்பாருன்னு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்ரஃப், அஃப்ரிடி, நிசம்சா, அபர் அஹ்மத், ஹசன் அலி. இதுல வந்து சயின்ஸ் அஃப்ரிடி அவருடைய 10 ஓவர், நிசிம்சா அவருடைய 10 ஓவர், அபர் அஹ்மத் அவருடைய 10 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போல் பண்ணிடுவாங்க. அஸ்ரஃப் வந்து மேக்சிமம் வந்து ஒரு 5 ஓவர் போல் பண்றாரு வச்சுக்கலாம். அதே போல ஹசன் அலியும் அவருடைய ஒரு 5ல இருந்து 8 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. அய்யூப் வந்து ஒரு 5 ஓவர் போல் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 5ல இருந்து ஒரு 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல அப்படின்னா அஸ்ரப் கூட கொஞ்சம் நல்ல ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா ஃபார்ம்ல இருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் இனிஷியல் யார் பவுல் பண்ணுவா, சயின்ஸ் ஆஃப்ரிடியும் நிசிம்சா தான் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்லயும் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப்ரிடி, நிசிம்சா, ஹசன் அலி இந்த 3 பேருமே டெத்ல அட்டாக் பண்ணுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அய்யூப் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போலாம். பாபர் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன், ரிஸ்வான் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன், அஃப்ரிடி பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன், அதே போல அபர் அஹ்மடையும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். ஏன்னா ஸ்பின்னோட மெயின் இம்பார்ட்டனே அவர் தான். ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக் டெமோ டீம். நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ப்ரிவியூ வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் செட் பண்ணியிருக்கோம். ரிஸ்வானு, பாபரு, அயூப். ஸோ டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர், நிசம்சா, அஃப்ரிடி இந்த 2 பவுலர்ஸ் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் சாய் ஹோஃப், ரூதர்போர்டு, சேஸ், செப்பர்டிஸ், ஜோசப், ஜீலஸ். நிறைய பேர் வந்து சம்மர் ஜோசப், ஜீலஸ் எடுக்கவே மாட்டாங்க. எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஃபேவரா தான் வருவாங்க. பட் நான் வந்து வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங்கை நம்புவேன். ஆஸ்திரேலியா கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணாங்க, பேட்டிங் தான் பண்ண தெரியல. பட் பவுலிங் வந்து நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஸோ அதனால ட்ரை பண்ணியிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் நிறைய பேர் வந்து பாபரு, ரிஸ்வான் இந்த 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனா கொண்டு வருவாங்க. சாய் ஹோப்பையும் கேப்டன் வைஸ் கேப்டனா கொண்டு வருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாருங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச் வந்து பவுலிங்கு கொஞ்சம் நல்ல ஃபேவரட்டாவே தான் இருக்கும். ஸோ அதனால இதை மாதிரி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா, நம்மளுடைய வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹைப் அப்படிங்கறத நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களுடைய ஹைப்பை வேற யாருக்கும் கொடுக்காம நம்ம சேனலுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.